பிறப்பு ஒரு நோக்கத்திற்காக, இந்த உலகை அழகாக்குவதற்காக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை கொண்டாடுகிறது. திரு அவையில் பிறப்பை கொண்டாடுகிற விழா 3 பேருக்கு மட்டும், இயேசுவுக்கு, அன்னை மரியாளுக்கு, திருமுழுக்கு யோவானுக்காக மட்டுமே. மீதி எல்லா புனிதர்களையும் விண்ணக பிறப்பை தான் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் இறந்ததைத்தான் கொண்டாடுகிறார்கள். ஏன் இப்படி திரு அவையில் இப்படி ஒரு சிறப்பு திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது என்பதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவர்தான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்த ஒரு இறைவாக்கினராக பார்க்கப்பட்டவர், மனித குலத்தில் ஒரு மாணிக்கமாக பார்க்கப்பட்டவர். இவருடைய பிறப்பு என்பது இயல்பாக நடந்த ஒன்றல்ல, அது கடவுளுடைய வல்ல செயல்களால் நடந்தது என்று இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார்கள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 15 17 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்கிறப்ப திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து வானதூதர் சொன்னது, அவர் பெரியவராயிருப்பார், இஸ்ரேல் மக்கள் பலரை ஆண்டவரிடம் அழைத்து வருவார், ஆண்டவருடைய பாதையை இவர் செம்மைப்படுத்துவார் என்று இவரை குறித்து ஒரு மிகப்பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டது. அதோடு இல்லை, இயேசுநாதர் சாமியுடைய வாக்கு மூலமே என்ன வருது தெரியுமா? மத்தேயு 11:11 மனிதராய் பிறந்தவர்களில் இவரை விட சிறந்த மனிதர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு திருமுழுக்கு யோவானை குறித்து விவிலியத்தில் கிடைக்கப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் தான் இந்த அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. பிறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியாக பார்க்காதீர்கள், அது இந்த உலகத்தின் அழகாக்குவதற்கான ஒரு நோக்கமான ஒரு காரியத்திற்குத்தான் ஒவ்வொரு படைப்பும் பிறப்பும் இருக்கிறது. அதை விட இல்லை, தாகூர் சொல்லும்போது அற்புதமாக சொல்லுவார், ஒவ்வொரு பிறப்பும் மனிதன் மீது கடவுள் இன்னும் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறார், நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை இந்த உலகுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் ஒவ்வொரு பிறப்பும் இருக்கிறது என்று. ஒவ்வொரு பிறப்பினுடைய நோக்கம் இருக்குது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தரவா, ஒரு ஃப்ரேமு உங்கள் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்துருக்க டேபிளில் ஒரு ஃபோட்டோ வச்சுங்க. நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். பிறப்பின் நோக்கம் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அறிவை வளர்த்து, அன்பை செலுத்தி, நம் குறைகளை திருத்தி, நேர்மையாக வாழ்ந்து உலகை நல்வழிப்படுத்துவதற்கு என்கிற ஒரு நோக்கத்தை நம் பிறப்புக்கு கொடுப்போமே.